Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 60 நாட்கள்ல மிகப்பெரிய நிர்வாக மாற்றம் இருக்கும் அப்படின்னுமே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். இது பற்றிய முழு விவரங்களையும் கேட்டு பெறுவோம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அளித்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இந்த கமிஷன் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். அரசு திட்டங்களில் கட்சிக்கு கமிஷன் முறையை ஒழிச்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு துறைகளில் 35% வரை வசூலிக்கப்பட்ட அந்த கட்சி நிதிங்கிற விஷயம் ஒழிக்கப்பட்டிருக்கு. முழுசான ஒரு நிர்வாக மாற்றம் அப்படிங்கிறது 60 நாட்களில் தெரியும். மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லியிருக்கிறார். இது போல பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறாரு. அவர் சொன்னதுடைய முக்கிய அம்சங்கள் என்ன விவரிங்க? ஒரு 60 நாட்கள் எங்களுக்கு கொடுங்கள், அனைத்து துறைகளிலும் நிர்வாகத்திலும் மாற்றம் இருப்பதை நீங்க கண்கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்காரு. தேர்தலுக்கு ஒரு 15 நாட்கள் முன்னதாகவே கடந்த ஆட்சியில ஒரு வருடத்துக்கான டெண்டரை மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி டெண்டர் எடுத்திருக்காங்க. போலி பில் போட்டிருக்காங்க, பினாமி பில் எல்லாம் போட்டு டெண்டரா எடுத்திருக்காங்க. அது முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய ஆட்சியில அப்படிங்கிறது அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. இதன் காரணமாக ஒரு சிஎம்டிஏல எடுத்துக்கொண்டா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். அதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல மணல் தள்ளுவதற்கு உண்டான டெண்டர் எல்லாம் கோரப்படும் போது போலி பில் போட்டு பேட்ச் ஒர்க் என்ற பெயரிலையும் அது போலி பில்லு பினாமி பில் எல்லாம் போட்டு நிறைய வசூலிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒழிப்பதற்குண்டான நடவடிக்கையில துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படும் போது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாக பொதுப்பணித்துறையும் அதே நெடுஞ்சாலைத்துறையும் லாபகரமான துறையாக மாற்றுவதற்குண்டான நடவடிக்கையை தொடங்கி இருக்கோம். 60 நாட்கள்ல நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்படும். ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நாங்க கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையில முதலமைச்சருடைய உத்தரவுல துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்கள் மூலமாக என்னென்ன துறையில என்னென்ன மாதிரியான அந்த ஊழல் நடைபெற்றது அப்படிங்கறதெல்லாம் நாங்க கண்காணித்திருக்கோம். அதன் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருக்கோம் அப்படிங்கறதையெல்லாம் அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. பார்ட்டி ஃபண்ட் ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் அதை வசூலிச்சுட்டு வந்திருக்காங்க. அது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெரிவித்திருக்காரு. இதன் மூலமாக துறைகளில் ஏற்படக்கூடிய அந்த பணிகள்ல எவ்விதமான தலையீடும் இருக்காது. அதே நேரத்துல டெண்டர் எடுக்கக்கூடிய முறைகள் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் உரியவருக்கு டெண்டர் அதே நேரத்தில் அந்த பணிகள் எல்லாம் முற்றிலும் உரியவருக்கு சென்று அந்த பணிகளில் கவனம் செலுத்தக்கூடிய நடவடிக்கையாகவும் இருக்கும். பினாமி பில் போட முடியாது, போலி பில் இருக்காது. இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் கண்ணும் கருத்துமா திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல யார் ஈடுபடுறாங்க, யாருக்கு டெண்டர் போகுது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தாங்கிறதெல்லாம் நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக பார்க்கும்போது பொதுப்பணித்துறையில இதற்கு முன் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்து வருகிறோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்ட் தற்போது இல்ல அப்படிங்கறத நாங்க ஒரு வாரத்திலேயே அதை ஒழித்து விட்டோம். அதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்யும் போதுதான் இதெல்லாம் தெரிய வந்துச்சு. பார்ட்டி ஃபண்டு வசூலிச்சிருக்காங்க, மேல எம்எல்ஏ ஃபண்டு வசூலிச்சிருக்காங்க, மினிஸ்டர் ஃபண்டு வசூலிச்சிருக்காங்க, முதலமைச்சருக்கான ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல வசூலிப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது கடந்த ஒரு வாரத்துல ஆய்வுக் கூட்டங்கள் மூலமாகவும் நேரடி கள ஆய்வு மூலமாகவும் அதை கண்டறிந்து கடந்த ஒரு வாரத்துல அதனை ஒழித்து விட்டோம் அப்படிங்கறத அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாரு. இதன் மூலமாக அரசு பணிகள்ல அரசு துறைகள்ல ஒவ்வொரு துறைகளிலும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 60 நாட்கள்ல அனைத்து துறைகளிலும் மாற்றம் கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நெடுஞ்சாலைத்தையும் பொதுப்பணித்துறையும் லாபகரமான துறையாக இயங்குவதற்குண்டான நடவடிக்கையில நாங்க தொடங்கி இருக்கிறோம் அப்படிங்கறத அமைச்சருடைய ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தாக இருக்கிறது. பொதுப்பணித்துறையில ஒப்பந்தம் விடப்படும் போது தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கிறோம். அதுல 15% வரை அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது. இதன் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்காமல் பொதுப்பணித்துறையில செயல்படுத்தினா அந்த 15% லாபம் அரசு துறைக்கே வரும். இதையெல்லாம் நாங்க திட்டங்களாக செயல்படுத்த உள்ளோம். தனியார் கட்டிடங்கள் கூட பொதுப்பணித்துறையால கட்டுவதற்குண்டான நடவடிக்கையாகவும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நடவடிக்கையாகவும் பொதுப்பணித்துறையை வருவாய் ஈட்டக்கூடிய துறையாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை நாங்க தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறதா அமைச்சருடைய திட்டவட்டமான அறிவிப்பாக இருக்கிறது. போலி பில், பினாமி பில், ஊழல் இதையெல்லாம் ஒழிப்பதற்குண்டான நடவடிக்கையை தொடங்கி ஒழித்து விட்டோம் அப்படிங்கிறதையும் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.